பிகைன் மீனியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா தியத்த உயன பூங்காவுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த பூங்காவில் நான் முதல்ல ஒரு காணொலி உங்களுக்கு வழங்கியிருந்தேன். அதே போல தான் இன்னைக்கும் வழங்க போகிறேன். ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நிறைய மக்கள் இங்கே வந்திருப்பாங்க. அவங்க கூட தான் இன்னைக்கு இந்த காணொலி அமைஞ்சிருக்க போகுது. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அழகிய குளங்கள் இங்கால காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னபடியால் நிறைய மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. பூங்காவில் பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் எல்லாம் சந்தோஷமா விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பெற்றோர்களோடு குழந்தைகள் இந்த பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கால அப்படியே பார்த்தீங்கன்னா சிங்கள தமிழ் புது வருடத்தை முன்னிட்டு புது வருட நிகழ்வு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு போக முடியுமோ தெரியல. அங்கே போய் பார்ப்போம் எப்படி நடக்குன்று. இங்கால பார்த்தீங்கன்னா சிறுவர்கள் எல்லாம் தங்களுடைய மழலை மொழிகளோடு விளையாடி கொண்டிருக்கிறத பார்க்கலே ஒரு வித்தியாசமான சந்தோஷம் இருந்தது. இங்கே முட்டி உடைச்சலாம் முடியல. இனித்த தொடங்க போதாகும். ஹலோ என்ன இப்ப அந்த இதாகும். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க சிங்கள தமிழ் அவருது, அதாவது தமிழ் சிங்கள புத்தாண்டு முன்னிட்டு புது வருட நிகழ்வு தான் இந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுல போயிலாம் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே தங்களுடைய கலாச்சார உடைகளோடு இருக்கிறார்கள். மாலை பொழுதுல இந்த இடத்துக்கு நிறைய மக்கள் தங்களுடைய உல்லாச பயணிகள் உண்மையிலேயே கொழும்புல இப்படி ஒரு இடமா அழகான இந்த பூக்கண்டுகள், அது மட்டும் இல்லாம அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி தான். ஆனா பச்சை கலர்ல இருந்தா கூட ஒரு அழகுதான். தண்ணி எங்க நின்றாலும் அது ஒரு வித்தியாசமான அழகு. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் உடற்பயிற்சி செய்கிறாங்க. அங்கால ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கின்றது. இன்னும் பல காட்சிகள் இங்கே இருக்கின்றது. அதுகளை தான் பார்க்க போறோம். வாங்க அங்கால போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னபடியால் நிறைய ஆட்கள் இங்கே கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே எல்லாருமே வேலை செய்துட்டு தங்களுடைய அந்த லீவு நாளான இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவங்க தங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தோட என்ஜாய் பண்ற ஒரு இடமா இது இருக்கின்றது. கொழும்புல இயற்கையான ஒரு புதுசாக வடிவமைக்கப்பட்ட இந்த பூங்கா தியத்த உயன. இன்றைக்கு இங்க இருந்தா நாங்க உங்களுக்கு நிகழ்ச்சி எங்களுடைய இந்த வீடியோ தந்து கொண்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா அதாவது புதுவருட நிகழ்வு கூட சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இதுல எப்படியே பாத்தீங்கன்னா ஒரு அழகிய மேம்பாலம் இருக்கின்றது. இதுல பாத்தீங்கன்னா போட், அதாவது நடமாடும் படகு சேவை கூட இருக்கின்றது. இதுல மக்கள் நினைக்கிறேன் இதுக்கு காசு கட்டி போக முடியும். இதுல ஒருத்தரும் இல்லாதபடி எனக்கு தெரியல என்னன்னு. நான் காசு கட்டி தான் இதுல போகிறது. இந்த ஏரியை கொஞ்சம் தூரம் சுத்தி பார்க்க முடியும். இந்த இடத்துல இந்த விலங்குகள் எல்லாம் அதாவது பறவைகள் எல்லாம் வசிக்கிறான். பறவைகள் பாம்புகள் எல்லாம் வசிக்கிறான்னு போட்டிருக்கிறாங்க. இயற்கையான பறவைகள் இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆறுக்குள்ள அதாவது இந்த நீரோடையோ ஆறோ எனக்கு தெரியல வடிவா, இதுக்குள்ள போய் இருக்கக்கூடிய மாதிரி, அதாவது இங்கால போய் பார்க்கக்கூடிய மாதிரியான வசதிகளும் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த படகுகள் நிப்பாட்டப்பட்டிருக்கும். இதுல இருந்து மக்கள் இந்த ஆறை சந்தோஷமாக சுற்றி பார்க்க முடியும். தண்ணிக்குள்ள போயிட்டு
அம்மா பார்த்துட்டு வெறும் அடிச்சு வருது. பாம்பை வீடியோ எடுக்கிறேன்னா எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து ரம்புட்டான் மரம். இதுதான் காய்ச்சிருக்குன்னா இன்னும் சிவப்பு கலராக மாற இல்லை. இல்லைன்னா இதையும் இன்றைக்கு சாப்பிட்டு இருக்கலாம். எல்லா பழ மரங்களும் இங்கே இருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சப்போட்டா, இங்கே மாமரம் எல்லாம் இருக்கின்றது. இதுல நாவல் பழ மரமும் இருக்கின்றது. தூரம் போனோம்னா அதுல ஒரு ஜம்பு மரம் அது ரெட் கலரா இருக்கு. இங்க இதுலயும் இருக்குங்க. அதுதான் நான் இருக்கு. அந்த அவையில திருப்பிட்டு எங்க பகிலோட வந்து தம்பிய காலையில இங்க நிறைய ரோசா பூலாம் பண்ணிட்டு போறான். இங்க போறான் கண்டு நாங்க விளையாடல. வந்தாண்டு ஆக்கள்ல நாங்க எல்லாம் விளையாடணும். இங்க எல்லாம் வந்து ஆறாரு தடியும் நீங்களும் இனிமே சந்தை மாதிரி இங்க ஒரு பிள்ளை வந்து படிக்கு. வடிவ பார்த்தா தெரியும். அவனுக்கு தெரியல அவன் வரப்புறம். இதுல பாத்தீங்கன்னா வந்து படகு சேவை எல்லாம் இருக்கின்றது. தனித்தனிய படகுல இல்லாட்டி வந்து கப்பல் சவார நீங்க வந்து போகலாம். தனியா போறேன்னா வந்து 1000 ரூபா, 2 பேர் போறேன்னா வந்து 2000 ரூபா. நிறைய பேர் தங்களுடைய குடும்பமா வந்து இங்கால பாத்தீங்கன்னா வந்து இதுல விலை போட்டிருக்காங்க வந்து இலங்கை ஆட்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்து 1000 ரூபாயும், சிங்கிள் ஹேண்டா டபுள் ஹேண்டா வந்து 2000 ரூபா. அதே மாதிரி ஃபாரினர்ஸுக்கு வந்து 30 நிமிடத்துக்கு வந்து $15, டபுள் ஹேண்டா வந்து $29. 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திறந்திருக்கின்றது. இதனால பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பிள்ளைகள் வந்து சைக்கிள் ஓடி விளையாடுறாங்க. ஸ்கேட் போர்ட்லாம் விளையாடுறாங்க. நகரத்தினுடைய இறுதி நிமிடம் என்ன சொல்லுவாங்க, அதாவது வந்து சூரியன் மறைந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வித்தியாசமான உணர்வு இந்த இடத்துல இருக்கும்போது வருகின்றது.
நீங்கெல்லாம் இந்த பிள்ளைங்க வயசுல சொப்பு ஜாமான் எடுத்துட்டு விளையாடிட்டு இருக்கு. மண் உருட்டி விளையாடி. இன்னைக்கு வந்து தியத்தோயன பூங்காவை தான் வந்து பார்த்துருந்தோம். நிறைய மக்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில வராங்க. அதாவது வந்து கொழும்புல இருக்க நிறைய மக்கள் வார நாட்கள்ல வந்து வேலை செஞ்சுட்டு தங்களினுடைய உல்லாசத்துக்காக வந்து இந்த இடத்துக்கு வராங்க. வந்து இந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் எதுவுமே கிடையாது, வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. நீங்களும் இது போன்ற இடத்துக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்க. மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிடி. தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை ஃபாலோ செய்து கொண்டு இருங்க. வணக்கம்.